வணக்கம் நண்பர்களே. தற்போது 2ஆம் கட்ட தேர்தல் முடிந்து 3ஆம் கட்ட தேர்தல் முடிந்து 4ஆம் கட்ட தேர்தலை நோக்கி பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறது. அடுத்து 5ஆம் கட்ட தேர்தல், 6ஆம் கட்ட தேர்தல், 7ஆம் கட்ட தேர்தல் என்று தேர்தலுக்கான கால இடைவெளி நிறையவே இருக்கிறது. இந்த நிலையில் மே 20ஆம் தேதி நடக்க இருக்கும் தேர்தல் ரேபரேலி மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல். இதில் முக்கிய நட்சத்திர வேட்பாளர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவருக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றிய ஒரு செய்தி கண்ணோட்டம் தான் இப்போது நாம் தரப்போகிறோம். அதற்கு முன்னதாக ராகுல் காந்தி வயநாட்டிலிருந்து எதற்காக ரேபரேலிக்கு போய் போட்டியிடுகிறார்? வயநாட்டில் அவருக்கு வெற்றிக்கு வாய்ப்பு குறைவா, தோல்வி நிச்சயம் என்கிற கணக்கில்தான் அவர் ரேபரேலியில் போட்டியிடுகிறார். இப்படியான சர்ச்சைகள் நிறைய இந்த ஒரு வார காலத்தில் மிதந்து வந்துவிட்டது. ஆனால் உண்மை அதுவல்ல. வயநாட்டை பொறுத்தளவு அவர் எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்கிறார்? சென்ற முறை தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற வாக்குகளை விட இந்த தடவை கூடுதலா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் கேரளவாசிகளோட பேச்சாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இப்போ ரேபரேலியில் போட்டி போடுறதுக்கு ஊபி தன்னுடைய மண் அப்படிங்கிற ஒரு கணக்கிலும், பாஜக தன்னுடைய கோட்டை ஊபி அப்படிங்கிறத உடைக்கிற நோக்கிலும் தான் அவர் ரேபரேலியில் போட்டி போடுறார் அப்படிங்கிறது காங்கிரஸ் வட்டார பேச்சாக இருக்கிறது. அப்படி என்னதான் வயநாட்டில் நடந்தது? வயநாட்டில் ஏன் இந்த தொகுதியில் ரேபரேலியில் போட்டி போடுறத ரொம்ப நாள் தள்ளி வச்சார்? அந்த வேட்புமனு தாக்கலை கூட கடைசி நேரத்தில் அறிவித்து கொண்டு போய் போட்டி போடணும். இது காங்கிரஸ் கட்சியிலேயே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த மாதிரியான ஒரு செய்கை காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய தொய்வை ஏற்படுத்தியிருக்குது உத்தரப்பிரதேசத்தில். இப்படியெல்லாம் கூட அரசியல் விமர்சகர்கள் நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி கடைசி நேரத்தில் கடைசி நாளன்று போய் ரேபரேலியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ததும் அந்த பேசின வாயெல்லாமே அடைச்சி போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை தேர்தல் ஒரு 1.5 மாத காலத்துக்கு இடைவெளியில் 7 கட்டமாக தேர்தல் நடக்குது. இது முழுக்க பாஜக தன்னுடைய தேர்தல் உத்தியாக பயன்படுத்துது. முக்கியமாக மோடி இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக 7 கட்ட தேர்தலை அது நீண்ட இடைவெளியில் இதை பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு தேர்தல் கமிஷனும் ஒத்துழைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அரசியல் நோக்கர்கள் வச்சுட்டு வந்தாங்க. அந்த நோக்கம் மோடிக்கு வெற்றியா இல்லையா அப்படிங்கிறத விட இப்போ ராகுலுக்கு அது வெற்றியாக மாறிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியா முழுக்க முதலில் தேர்தலை நடத்துறது, முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு, கேரளா, அதுக்கு அடுத்தது கர்நாடகா, இப்படி ஆந்திரா, இப்படி அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தேர்தல், 3ஆம் கட்ட தேர்தல் தென்னிந்தியாவில் முடியும் போது ஏறத்தாழ முழுக்க பாஜகவுக்கு எதிர்நிலையுள்ள ஒரு மாநிலங்களில் இந்த தேர்தல் நடந்ததுனால பெரும்பான்மையான தொகுதியை காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணி கைப்பற்றுவதற்கான மனநிலையை மக்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த மனநிலை மக்கள் பதிவு செய்ய இது பிரச்சாரமாக இது அப்படியே வடக்கை அலையடிச்சிட்டு போய் வடக்கையும் ஒரு பெரிய பேரலையை இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுதான் இன்றைக்கி ஹரியானாவில் பிரியங்கா போனால் அலைகடலாக கூட்டம் திரண்டு வருது. ஊபியில் பிரியங்கா போனால் அப்படி காத்திருப்பு, மிகப்பெரிய அளவில் லட்சோப மக்கள் காத்திருந்து அந்த அம்மாவை, அதாவது பிரியங்காவை தரிசிக்கக்கூடிய நேரம் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ராகுல் காந்தி போகிற இடங்களில் பூராமே எதிர்பார்த்திராத ஒரு வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி வரைக்கும் மோடியை யாராலும் வெல்ல முடியாது, 400 தொகுதியை என்டிஏ கூட்டணி வெல்வது உறுதி அப்படின்னு மோடியே பிரச்சாரம் பண்ண நிலையை ஓங்கி எல்லா பத்திரிகைகளும் எல்லா மீடியாக்களும் வழிமொழிஞ்ச நேரத்தை அப்படியே மாற்றி இப்போ தேர்தல் 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் நடந்து முடிய அதற்கான பிரச்சாரங்களை மோடியும் பின்னாடியே ராகுலும் எடுத்து வர ராகுலுக்கான வீரியம் அதிகமாகி மோடியோட சுரத்து அப்படியே குறைஞ்சிட்டு வருது. இதன் மூலமாக பாஜக 400 தொகுதிகளை வெற்றி கொள்வோம், 330 தொகுதிகளை தனித்து வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற கோஷத்தை அப்படியே நிறுத்திருச்சு. இப்போ பொறுத்தளவு ஏற்கனவே வென்ற தொகுதியை, அந்த 303 தொகுதியை வெல்வோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்குள்ளே பாஜக சிக்கிருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்தியா கூட்டணியோட பிரச்சாரம், குறிப்பாக பிரியங்கா ராகுலுடைய பிரச்சாரம் வடக்க அலையடிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வெற்றி கழிப்போடு தான் இப்போ ரேபரேலியில் காலந்தாழ்த்தி தன்னுடைய வேட்புமனுவை அங்கே தாக்கல் செஞ்சு குறுகின காலமே இருந்தால் கூட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி தனக்கான வெற்றியை ராகுல் காந்தி ஏற்படுத்தியிருக்கார். சரி, கேரளாவில் எதுக்காக வயநாட்டில் அவர் போட்டி போடும்போது இதை அறிவிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவை பொறுத்தளவு 20க்கு 20 சீட்டை ஜெயிக்கணுங்கிறது
அவங்களோட திட்டமாக இருக்குது. போன தடவை ஒரே ஒரு சீட்டு தான் இடதுசாரி கட்சிகள் அங்கே ஜெயிக்க முடிஞ்சுது. 19 சீட்டு ராகுல் போன தடவை ஜெயிக்கிறதுக்கு, காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ராகுல் வயநாட்டில் போட்டியிட்டது தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. அதே போல் இந்த தடவையும் வயநாட்டில் ராகுல் போட்டியிடும்போது ஒரு பிரதமர் வேட்பாளர், நட்சத்திர வேட்பாளர் இங்கே போட்டியிடும்போது கேரள மக்களுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் அரசு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்கும்போது இது கூடுதல் ஆர்வத்தை உருவாக்கி அவரை திரும்ப 19 சீட்டில் இந்த தடவை 20 சீட்டையும் கொடுக்குற அளவுக்கு ஆக்கிடும் அப்படிங்கிறக்காகத்தான் ராகுல் வந்து வயநாட்டை கட்ட தேர்தலையே கேரளாவில் நடக்கிறதுனால அதை வசதியாக எடுத்துக்கிட்டாரு. 3வது 4வது கட்ட தேர்தலுக்கு அமேதி தொகுதியும் ரேபரேலியும் போகும்போது அது வசதி ஆயிடுச்சு ராகுலுக்கு. அதனால் அதை பூடகமாகவே வச்சுட்டாரு. இப்போ வயநாட்டு பிரச்சாரம் ஓஞ்சிருச்சு, வயநாடு கேரளா பிரச்சாரம் ஓஞ்சிருச்சு. கேரளாவை பொறுத்தளவு தான் 20க்கு 20 ஜெயிச்சிருவோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக கூட்டணியோட அங்கம் வைக்கிற இந்தியா கூட்டணி கண்டிப்பாக 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சிரு. இப்படி மேலே கீழிருந்து அப்படியே வர வர 90-100 தொகுதிகள்ங்கிறது சாதாரணமாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் இப்போ ரேபரேலியில் அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ரேபரேலி கள நிலவரத்தை பொறுத்தளவு எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ராகுல் ஜெயிச்சிருவார். ஆனால் வயநாடு மாதிரி பல லட்ச வாக்குகளில், போன தடவை பல லட்ச வாக்குகளில் ஜெயிச்சிருக்காரு, இந்த தடவை பல லட்ச வாக்குகளில் தான் ஜெயிக்க போகிறார். அந்த வெற்றி ரேபரேலியை பொறுத்தளவு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே என்ன நடக்குது அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு புள்ளி விவரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். ரேபரேலி தொகுதி எங்கே அமைந்திருக்கிறது? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் லக்னோ. லக்னோவிலிருந்து அலகாபாத் போகக்கூடிய சாலையில் 82வது கிலோமீட்டரில் சாய் நதி கரையோரம் அமைஞ்சிருக்கிற நகரத்தோட பேர் தான் ரேபரேலி. இந்த ரேபரேலி தான் இந்த ரேபரேலி மாவட்டத்துடைய தலைநகரம் கூட. மே 20ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. ரேபரேலி மக்களவை தொகுதி பொறுத்தளவு பஜ்ரவன், ஹர்ஷந்த்பூர், ரேபரேலி, சரேணி, உஞ்சகர் அப்படின்னு 5 சட்டசபை தொகுதிகளை கொண்டிருக்கு. அதில் பஜ்ரவன் வந்து ரிசர்வ் தொகுதியாக விளங்குது. இந்த மக்களவை தொகுதி பொறுத்தளவு காங்கிரஸ் 17 முறை வெற்றி அடைஞ்சிருக்கு. பிஜேபி 2 முறையும் ஜனதா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் 1952, 57 ஆகிய தேர்தல்களில் பெரோஸ் காந்தி ஜெயிச்சிருக்காரு. 1960 ஆர்பி சிங் ஜெயிச்சிருக்காரு. 1962 பைஜ்நாத் ஜெயிச்சிருக்காரு. 1967, 1971 இந்திரா காந்தி வென்றிருக்காங்க. 1977 ராஜ் நரேன் ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. 1980, 1984 அருண் நேரு ஜெயிச்சிருக்காங்க. 1989, 1991 ஷீலா கவுல் ஜெயிச்சிருக்காங்க. 1996, 1998 அசோக் சிங் பாஜகவை சேர்ந்தவர் ஜெயிச்சிருக்காரு. 1999 சதீஷ் சர்மா ஜெயிச்சிருக்காங்க. 2004, 2006, 2014, 2019 தேர்தல்களில் சோனியா காந்தி ஜெயிச்சிருக்காங்க. தற்போது 2024 தேர்தல் ராகுல் காந்திக்கும் தினேஷ் பிரதாப் சிங் பாஜகவை சேர்ந்தவருக்கு நேரடியாக போட்டி நடக்குது. இதோட தாக்கூர் பிரசாத் யாதவ் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்தவரும், ஹபீஸ் முகமது மொபீன் ஏடிகே சேர்ந்தவரும் போட்டியிடுறாங்க. இதில் தினேஷ் பிரதாப் சிங்குக்கும் ராகுல் காந்திக்கு தான் இப்போ நேரடி போட்டி நடக்குது. அது எந்த வகையிலைன்னு பார்த்தீங்கன்னா, இதே தினேஷ் பிரதாப் சிங் போன 2019 தேர்தலில் சோனியா காந்தியை எதிர்த்து போட்டியிட்டு 3,67,740 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவர் பெற்ற வாக்குகள் சதவீதம் 38.36%. சோனியா காந்தி 5,34,918 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் 55.80%. இதே 2014 தேர்தலில் சோனியா காந்தியே போட்டி போடுறாங்க. 5,26,434 ஓட்டுகள் வாங்குறாங்க. அது வந்து 63.8% அவங்க வாங்கின ஓட்டு. அஜய் அகர்வால்ங்கிறவர் எதிர்த்து போட்டியிட்டு 21.5% வாங்குறாங்க ஓட்டு. அது 1,73,721 ஓட்டுகள். பிரேசிங் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்தவர் அதே தேர்தலில் 63,633 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது 2014 நடந்தது. 2009 தேர்தலை பொறுத்தளவு இதே தொகுதியில் சோனியா காந்தி வாங்கின வாக்குகள் 4,81,490 வாக்குகள், 72.23% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பிஎஸ்பியில் 1,09,325 வாக்குகள் இங்கே வாங்கியிருக்காங்க. ஆர்பி சிங் பாஜக 25,444 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது 2009 தேர்தலில். இந்த தேர்தலை பொறுத்தளவு பாஜக 2ஆம் இடத்துல வந்து நிற்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது.
தினேஷ் பிரதாப் சிங் 2019 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. 2014 அஜய் அகர்வால் வந்திருக்காரு. அதே இதில் 3வது இடத்துல பிஎஸ்பி இருந்திருக்கு. 2009 பொறுத்தளவு பிஎஸ்பி 2வது இடமும் பாஜக ஆர்பி சிங் வந்து 3வது இடமும் இருந்திருக்காங்க. அப்போ பாஜக ஆர்பி சிங் வாங்கினது 2009 வெறும் 25,444 வாக்குகள் தான். பிஎஸ்பி 2வது இடத்துல 1,09,325 வாக்குகள் வாங்கியிருக்கு. 2004 தேர்தலை பொறுத்தளவு எஸ்பி அசோக் குமார் சிங் வந்து 1,28,342 வாக்குகள் வாங்கி 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 3வது இடத்துக்கு வந்தவங்க பிஎஸ்பி 3வது இடத்துக்கு வந்தவங்க பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த ராஜேஷ் யாதவ் 51,543 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த 2004 தேர்தலை பொறுத்தளவு பாஜக 4வது இடத்துல இருந்திருக்கு. கிரீஷ் நாராயண் பாண்டேங்கிறவர் 31,290 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. இப்படி பார்த்தா 4வது இடத்துலேருந்து 3வது இடம், 3வது இடத்துலேருந்து 2வது இடம் வர்றதுக்கு 4 தேர்தல்களை பாஜக சந்திச்சிருக்கு. இந்த தடவை அது முதலிடத்துக்கு வருமா அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த முதலிடத்துக்கு வர்றதுக்கான அத்தனை சூத்திரங்களையும் தினேஷ் பிரதாப் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதான் ராகுலுக்கு இருக்கக்கூடிய சவால். எந்த மாதிரியான சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டார். அப்போ அவரை எதிர்த்து போட்டியிட்டது பாஜக சார்பில் ஸ்மிருதி இரானி கிட்ட ராகுல் தோல்வி தழுவினார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த தோல்வி எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி தேர்தலில் 2014 தேர்தலில் அமேதியில் ராகுலை எதிர்த்து போட்டியிட்டது இதே ஸ்மிருதி இரானி தான். அப்போது ஸ்மிருதி இரானி தோற்று போனாலும் அந்த தொகுதியை விடலை, தொகுதிக்குள்ளேயே இருந்து நிறைய பணிகள் செஞ்சாங்க. அவங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பாஜக கவர்மெண்ட் செஞ்சுருந்தது. அதனால் தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தொகுதிக்குள்ளேயே மக்களோட மக்களாக இருந்தாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு 2019 வெற்றியை கொடுத்து ராகுலுக்கு தோல்வியை கொடுத்துட்டாங்க அமேதி தொகுதி மக்கள். இதே உத்தியை பயன்படுத்தி தான் தினேஷும் 2019 சோனியா காந்தி கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தோல்வி அடைஞ்சாலும் விடாமல் அந்த தோல்விக்கு வந்து வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக சோனியா காந்தியோட ஓட்டு சதவீதத்தை அடுத்த கட்டமாக நகர்த்தி குறைச்சது ஒரு சாதனைக்காக அவருக்கு வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எம்எல்சி பதவியை கொடுத்துருக்காங்க. அதோட மாநில அமைச்சராகவும் உத்தரப்பிரதேச பாஜக அரசு ஆக்கியிருக்கு. அந்த அடிப்படையில் இவர் வந்து ரேபரேலி தொகுதி பொறுத்தளவு நிறைய பணிகளை இவரால் செய்ய முடிஞ்சுது. தொடர்ந்து ரேபரேலியிலே இருந்திருக்காரு. அதனால் ரொம்ப வசதியாக இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவராக தினேஷ் பிரதாப் சிங் விளங்குறார். அது மட்டும் இல்லை, தினேஷ் பிரதாப் சிங் 2018 வரைக்கும் காங்கிரஸில் இருந்திருக்காரு. சோனியா காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து தேர்தல் வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. அந்த நெருக்கமான காங்கிரஸில் பணியாற்றின விளைவு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாராரை தன்பக்கம் இருக்கக்கூடிய சாமர்த்தியம் தினேஷ் பிரதாப் சிங்குக்கு இருக்குது. அந்த பலனும் இவருக்கு கிடைக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரேபரேலியில் ரொம்ப இடைவெளிக்கு பிறகு முன்னாள் முதல்வர் மாயாவதி தனது பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி கட்சி சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. அவர் பேர் தாகூர் பிரசாத் யாதவ். ரேபரேலியில் பிஎஸ்பி கட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிஎஸ்பி வந்து முழுக்க தலித் மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய வாழ்வியை முன்னேற்றக்கூடிய ஒரு கட்சியாகவே அது விளங்குது. தலித் மக்கள் அவ்வளவு சுலபமாக பிஎஸ்பி கட்சி நிற்கக்கூடிய இடத்துல வேறு யாருக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அப்படி தலித் மக்கள் 34% பேர் இந்த ரேபரேலி தொகுதியில் இருக்காங்க. அவங்க எல்லாமே பிஎஸ்பிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக நம்பப்படுது. அந்த வகையில் தான் போன மக்களவைத் தேர்தலில் சமாஜ்வாதியோட பிஎஸ்பி கூட்டணி அமைச்சு போட்டி போட்டிருக்கு. அப்போ கூட்டணி அமைச்சு ஊபியில் போட்டியிட்டாலும் இந்த கூட்டணி சார்பில் சோனியா காந்திக்கு எதிராக போன தடவை வேட்பாளரை இந்த கூட்டணி நிறுத்தலை. அதனால் தலித் வாக்குகள் எல்லாமே பெரும்பான்மையாக சோனியா காந்திக்கு விழுந்துருச்சு. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. பிஎஸ்பி தன்னுடைய வேட்பாளராக ஒருத்தர் நிறுத்தி வச்சிருக்கு. அதனால் 34%, எத்தனை சதவீதம் தலித் வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு கணிசமான வாக்குகள், சில லட்ச வாக்குகளாவது அந்த பிஎஸ்பி கட்சிக்கு போனால் ராகுல் காந்திக்கு தான் அது பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர முஸ்லீம்கள் 6% ஓட்டுகள் இருக்குது. அந்த 6% ஓட்டுகள் மட்டுமே நிச்சயமாக ராகுல் காந்திக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 2022 சட்டசபை தேர்தல் இங்கே நடந்திருக்கு. அந்த தேர்தலில் ரேபரேலி மக்களவை தொகுதியில் வரக்கூடிய 5 தொகுதியில் 4 தொகுதியை சமாஜ்வாதி கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. ஒரே ஒரு பாஜக வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸுக்கு சுத்தமாக ஒரு சீட்டு கூட இல்லை.
இப்போ அந்த சமாஜ்வாடி கட்சியிலேயே ஒருத்தர் வந்து பாஜகவுக்கு போயிட்டார். ஒரு சமாஜ்வாதி கட்சியில் இருந்த எம்எல்ஏ ஒருத்தர் பாஜகவுக்கு போய் இப்போ 5ல் 2 சீட்டு வந்து பாஜகவுக்கு பலமாக இருக்குது. இப்படியான சூழ்நிலையில் ஒரு தொகுதிக்குள்ளே 2 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு வேலை செய்கிறக்கும் சமாஜ்வாதிக்கு வேலை செய்கிறக்கும் 3 எம்எல்ஏக்கள் இருக்கிற நிலையில் காங்கிரஸ் 0 நிலையில் தான் இருக்குது. காங்கிரஸுக்கு கிடைச்ச வாக்கு சதவீதம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. 2009 72.2% வாக்குகள் வாங்கின காங்கிரஸ் 2014 63.8% தான் வாக்குகள் வாங்கியிருக்கு. 2019 இன்னும் தினேஷ் சவாலாக விளங்குனதோட விளைவு 55.8%க்கு குறைஞ்சிது. பாஜகவுக்கு 2014 பார்த்தீங்கன்னா 21.1% வாக்குகள் தான் கிடச்சிருக்கு. இது 2019 38.7% உயர்ந்திருக்கு. இத்தனை பிரச்சனைகள் மத்தியில் தான் ராகுல் இங்கே போய் போட்டி போடுறார். அப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல போட்டி போட்டு இவ்வளவு வாக்குகள் சதவீதம் வந்து குறைஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ சமாஜ்வாதியும் பிஎஸ்பி வேட்பாளர் ஒருத்தர் நிற்கும்போது இப்படி போய் கடினமான ஒரு தொகுதியில் அது வயநாடு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே ஏன் நிற்கணும் ராகுல் காந்தி அப்படின்னு பார்த்தா, உத்தரப்பிரதேசம் நம்ம மாநிலம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க தான் பிரதமராக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு, அதுவும் நேருவோட குடும்பம் இங்கே தான் போட்டி போடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தலைமுறையாக நிலைநாட்டணும் அப்படிங்கிறக்காகத்தான் இங்கே வந்து ராகுல் போட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராகுலே போட்டியிடும்போது ஊபி முழுக்க அதோடைய வீச்சு இருக்கும். அதனால் ஊபி முழுக்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்காட்டியும் மிகப்பெரிய சரிவு இல்லாமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த தொகுதியை பொறுத்தளவு ஏற்கனவே சோனியா வென்ற தொகுதி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ பிரதமர் வேட்பாளராக பார்க்கப்படக்கூடிய ராகுல் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பித்து தென்னிந்தியாவில் இருந்து ஆரம்பித்து அவர் செய்யக்கூடிய பிரச்சார உத்தி மக்கள்கிட்ட பெருகி வர்ற செல்வாக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் கவனிக்கிறத விட உத்தரப்பிரதேச மக்கள் ரொம்ப கவனிக்கிறாங்க. அதில் ரொம்பவுமே கவனிக்கக்கூடிய தொகுதியாக அமேதியும் ரேபரேலியும் மாறி இருக்கு. அந்த வகையில் ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடும்போது இந்த ஒட்டுமொத்த செல்வாக்கும் அவருக்கு கிடைக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று, அடுத்தது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் இன்றைக்கி பார்க்க போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தேர்தல் அறிவிக்கிற நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 400 தொகுதி பாஜக கூட்டணியான என்டிஏ தான் ஜெயிக்கும்னு மோடி வாயால் சொன்னார். தன்னுடைய கட்சி மட்டுமே 330, பாஜக மட்டுமே 330 தொகுதி ஜெயிக்கும்னு அவர் பிரச்சாரமே பண்ணார். அது இப்போ வந்து தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி பிரச்சார ரீதியாக மோடி பின்தங்குறாரு, பாஜக பின்தங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதன் மீதான அதிருப்தி பெருகிட்டே இருக்குது. இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி பிரகாசமாக முன்னேறிட்டு இருக்கார் பிரச்சாரத்தில். அதை விட வெகு பிரகாசமாக பிரியங்கா மாறிட்டு இருக்காங்க. பிரியங்கா வட இந்தியாவில் போகிற இடம் பூராமே கூட்டம் திமிலோகப்படுது. இது எல்லாமே வலைத்தளங்களில் நம்ம எதிர்பாராத விதமாக நிறைய வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இது என்னதான் மீடியாக்களை கட்டுப்படுத்தினாலும் சமூக வலைத்தளங்கள் போட்டு விரித்து காட்டுற வேகத்தில் அது மிகப்பெரிய பிரபல்யத்தை பிரியங்காவுக்கு ராகுலுக்கு கொடுத்துட்ருக்கு. அந்த வகையில் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு வரும் அப்படிங்கிறத உறுதிப்பட வட இந்தியர்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு உறுதியாக ஆட்சி அமைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ராகுல் தான் பிரதமர். ராகுல் பிரதமர் ஆகும்போது 2 தொகுதிகளில் அவர் எம்பியாக இருக்கும்போது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணுவார். அந்த ஒரு தொகுதியில் கண்டிப்பாக பிரியங்காவை நிறுத்துறதுங்கிறதா திட்டம். பிரியங்காவை பொறுத்தளவு இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் அவங்க போட்டி போட்டதில்லை. அவங்க போட்டியிடுறது வந்து வெற்றிக்கணியை பறிக்கிற விதமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து தோல்விங்கிற ஒரு அடையாளமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத திட்டமிட்டு சோனியா காந்தி படிப்படியாக காய் நகர்த்திட்டு வர்றாங்க. அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற ராகுல் காந்தி தோல்வி எனக்கோ உங்களுக்கோ வந்துடலாமே ஒழிய பிரியங்காவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக மிகப்பெரிய முடிவில் ராஜீவ்காந்தி சோனியா காந்தி குடும்பம் இருக்குது. அதை விட முக்கியமாக காங்கிரஸ் வந்து பொத்தி அந்த விஷயத்தை பாதுகாக்குது. அந்த வகையில் தான் பிரியங்காவை அமேதியில் கூட நிறுத்தாமல் ரேபரேலியிலையும் நிறுத்தாமல் அதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. இதாவது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் 2 தொகுதியில் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணும்போது அந்த தொகுதியில் ராஜினாமா பண்ணப்பட்ட தொகுதியில் பிரியங்கா போட்டியிடும்போது நல்ல வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றினால் சாதாரண வெற்றியாக இருக்காது. பல லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா வெற்றி வரும்போது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது பிரகாசமாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸும் சோனியா காந்தி குடும்பமும் ராகுலும் போடக்கூடிய கணக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ
அவர் வந்து ரேபரேலியில் போட்டி போடுறாரு. ரேபரேலியில் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறது வந்து ரேபரேலி முழுக்க இருக்கக்கூடிய பேச்சாக இருக்குதுங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இவ்வளவு கடுமையாக, அதாவது தினேஷ் பிரதாப் சிங் வந்து இவ்வளவு கடுமையாக அங்கே வேலை செஞ்சு வச்சுருக்கார். பிஎஸ்பி தனியாக ஒரு வேட்பாளர் நிறுத்துது, தலித் வாக்குகளை எல்லாம் அங்கே கொண்டு போகுது. இவ்வளவு சூழ்நிலையிலும் இவ்வளவு நெருக்கடியான நேரத்திலையும் ராகுல் ஜெயிப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். ஓட்டு சதவீதம் வேணால் கொஞ்சம் குறையுமே ஒழிய கண்டிப்பாக ஜெயிப்பார். காரணம் என்னென்னா, அவருக்கு இருக்க இந்தியா முழுக்க ஒரு நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறது மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு மாபெரும் அலை அடிச்சிட்ருக்கு. அந்த அலையில் கண்டிப்பாக ராகுல் தான் பிரதமர் அப்படிங்கிறத மற்ற தொகுதி மக்கள் நம்புகிறாங்களோ இல்லையோ, ரேபரேலி தொகுதி மக்கள் நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் ராகுல் கண்டிப்பாக ஜெயிப்பார்னு தான் சொல்கிறாங்க. அந்த வெற்றி அப்படிங்கிறது எதிர்காலத்தில் அது பிரியங்காவுக்கான வெற்றியாகவும் இருக்கும் அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. ராகுல் காந்தியுடைய வெற்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா இல்லையாங்கிறது ஆன முடிவு அல்ல இது. ராகுல் காந்தி ரேபரேலியில் வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறதுக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கூட சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த தொகுதி அலசலை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.